காசை கொண்டே கொடுக்குறோம், வெளிநாட்டில் குளிர்லேருந்து ஏர்ன் பண்ணுறோம், அனுப்புகிறோம், ஏதோ சொல்லி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை வடிவாக சொல்கிறேன், விளங்கிக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் உயிரோடு இருக்கும் போகுதே பெட்டி கடைகளுக்கு நியூஸ் போய்விடும், நீங்கள் அங்கே உங்களுடைய அப்பாவுக்கு இங்கே பெட்டியை எடுக்கலாம் என்று அவர்கள் உறவினர்களுக்கு கால் பண்ணுவார்கள். நம்பர்கள் கொடுக்கப்படும் வைத்தியசாலை ஊழியர்களால் அவர்கள் உறவினர்களுக்கு கால் பண்ணுவார்கள். எங்களுடைய பட்டியல் இந்த கடை இந்த விலை, எங்களுடைய பட்டியல் இந்த. அதுதான் யாழ்ப்பாணத்தில் இப்போது நடக்கிறது. விளங்கிதான் உங்களுக்கு. அப்படியான ஒரு மாஃபியா தான் நடக்கிறது அங்கே. அதை கதைக்கும் போது இப்போது என்ன சட்டத்தை நோக்கி எனக்கு என்ன கவலை என்றால், இதெல்லாம் தெரிந்து கொண்டு தானே நீங்கள் வாதாடுகிறீர்கள். ஒரு ஆளுக்கு நான் ஒரு லோயராக படித்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் எப்போ எல்எல்பி முடித்து எப்போ எல்எல்எம் முடிக்கிறேனோ வடிவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 5% காசு வேண்டாமல் தான் முழு சனத்துக்கும் வாதாடுவேன். இப்போவும் நான் எடுத்து கொண்டிருக்கேன். நான் டாக்டர் மட்டும் இல்லை, எல்எல்பி முடிச்சிருக்கேன், ப்ரொஜெக்ட் மேனேஜர் முடிச்சிருக்கேன்.